வணக்கம் தோழர். பேரன்பும் பெருங்கருணையுடன் என்றும் உங்கள் களிராடும் காடுராஜன். நாங்கள் இப்போது குப்பண்ண வீட்டிலிருந்து பக்கத்து மலைக்கு வந்து அக்கா கூட்டத்துக்காக இந்த ராகி, அவரை, துவரை, கொள்ளு இதெல்லாம் வாங்கிறதுக்காக இப்போ பக்கத்து மலைக்கு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் நடந்து போய் அதை வாங்கிட்டு வரணுங்க. ஏன்னா குப்பண்ண வீட்டில் இந்த விளைச்சலெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இதெல்லாம் பொருளெல்லாம் பக்கத்து மலையில் கிடைக்கும், அங்கே வாங்கிறதுக்காக போயிட்டுருக்குறோம். தொடர்ந்து பாருங்கள், பயணிப்போம். நன்றி. ஒரு நம்பர் சாப்பிட்டியா? பழைய சோறு குடிக்கலையா? ஏன் வேணான்ட்டியா? துரை சுடுசோறு தான் சாப்பிடுவார். அதுக்காக இல்லை. நாம் அதை எப்படி ராபித்தின் அதை எப்படி எப்போ பார்த்து அப்புறம் அது ஆகாது. ஆகாது. மறுத்து ராவகம் இருக்குண்ணா. இப்போ மத்தியானம் போண்டா சொல்லலாம். வெங்காயம் மேலே வெட்டி வச்சுட்டு வந்து எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், போகும். அத்தனை தூரம் போயிட்டு வர வேண்டாமா? என்ன பண்ணுறது? அப்புறம் நடந்து தானே ஆகணும். போயிட்டு வரக்குள்ள எல்லாம் சுட்டுருவாங்க. கார் உள் போகிறவனுக்கு ஒரு அளவும் தெரியாது ஐயா, பைக்கில் போகிறவனுக்கு ஒரு அளவும் தெரியாது ஐயா, பஸ்ஸில் போகிறவனுக்கு ஒரு அளவும் தெரியாது ஐயா, ஏராப்பலானில் போகிறவனுக்கு ஒரு அளவும் தெரியாது ஐயா. ஒருத்தன் வீதியில் இறங்கி நடக்கிறான் பாரு, அது அவனுக்கும் தெரியாது. ஒருத்தன் வீதியில் இறங்கி நடக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். அதனால் நடக்கணும். ஒருத்தன் வீதியில் இறங்கி நடக்கிறானோ அவனுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். நல்லா இல்லாத நடக்க மாட்டான் தான். இன்னைக்கு அந்த பழமி இருந்தா இருக்கு, நீ கொஞ்சம் மெதுவாக நடாச்சிட்டேன். எனக்கு சோத்தத்துன்னு இலக்குது. தடுக்கு பாரு சும்மா ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. சீமாத்து புல்லாட்டு இருக்குது. சீமாத்து புல் செடியா? சீமாத்து பிள்ளைக்கா? அது வேற. ஜம்முன்னு பண்ணிக்கிறாங்க. வேறு எப்படி ஒரு குடும்பம் நல்லா பிழைக்கிறதுக்கு இந்த மாதிரி வீடு பார்த்தாதா? வாங்கடா செல்லா குட்டிங்களா. மெதுவாக போக போகிறான். நடங்கடே இலைக்குதையா. வானத்தில் ஒரு மல்லி மாவட்டுக்கு போகணும் ஐயா. கடாய் சும்மா அருமையான கடையா. வெள்ளைப்பாறையனுக்கா சடைச்சாமிக்கான்னு தெரியல. ஒரு காட்டில் கட்டி போட்டு வரக்காட்டில் கட்டி வச்சா அது அந்த தேனை திங்கி மக்களுக்கு அதுவே கிடைக்குது ஐயா. அவுத்துருவாங்கன்னு கத்துது. நம்ம அவுத்துட்டோம்னா கடாக்காரன் நம்மளை பிடிச்சி பேசுவேன். என்ன காய்? அவரைக்காயா? அவரை, துவரை, கொள்ளு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டாங்க. அவரைக்காய் போட்டு எடுத்துறாங்க. காய்ச்சல் அவ்வளோதான் வருது. சுத்தண்ணா நல்லா இருக்கிறீங்களா? இது 16 போட சொன்னதா? எல்லாத்துலேயும் 16. சரி, அப்போ இன்னொன்று பண்ணு. 16 படி ராய், 32 படி ராய். சரி, என்னைக்கு அதை கபருக்கு வாங்கு. ஒரு கபர் துவை கட்டி உள்ள போடு. அக்கா வீடு போய் ராய் கூழ் காய்ச்சினாலும் சரி, ராய் ரொட்டி சுட்டாலும் சரி, எப்படி பண்ணுறாங்க, ராய் வடை சுட்டாலும் சரி, கவர் பண்ண சொன்னு ஒரு கவத்தை கட்டி அதுக்குள்ளே வச்சு இன்னொரு கவத்தை கட்டினீங்கன்னா கொண்டு காரில் வச்சிடலாம். ராயெல்லாம் பவுனாட்டுக்குதப்பா. தங்கத்துக்கு சொந்தது ராய்.
மலராய் ஆர்கானிக்கும்பானே. இதுதான் ஒரிஜினல் ஆர்கானிக். அதான் அது இருக்கட்டும். அதை கட்டி உள்ளே வச்சு அப்புறம் இந்த அந்த சாக்கு இருக்குமா கட்டி. ஆமாம். சக்கரை கம்மியாக போடாயா டீ தண்ணிக்கு. பாப்பா ராமருக்கு எப்போ கல்யாணம் வைக்கிறது? அதுக்கு ஒரு நேரம். கல்யாணத்துக்கு பொண்ணு இருந்தால் போது, காசு என்ன ஐயா பண்ணுறேன்? நம்மளுக்கெல்லாம் காசு இருக்கு ஐயா கல்யாணத்துக்கு. ஒரு விரலி மஞ்சளும் ஒரு மஞ்சள் கவரும் இருந்தால் போதும் நம்மளுக்கு. அப்புறம் காசு என்ன பண்ணுற? அது 4 கோழி அடித்தா கூட முடிஞ்சு போச்சு. சனத்துக்காக வந்துச்சு, சோத்தை போட்டால் சனத்துக்காக வந்தோம். அதுதானே கொண்டு காரில் வச்சு காரில் தான் 16 படி 20. நீ கணக்கு போட்டினா 32 படி. எப்படி 16 படி ராய் 2 கட்டு. சரி கணக்கு போட்டு நீ போனா கூலி வாங்கின மாதிரி தான். சரி எத்தனை? 16 எத்தனை? 34 படியா? 3.5 கட்டை தான் ராய் வாங்கணும். 1.5 கட்டை ராய் வாங்கிட்டா போதும் ஐயா. என்ன தெரியாதா? என்ன தெரியுது? 16 22ங்கிற 34ங்கிற 22. மலராய் ராகி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ராகின்னு சொல்கிறோம். நாம் என்ன இது கறி கிண்டி தின்னுவோம். அவங்க இந்த ரொட்டி கூழ் ராய் வடை. நைட்டு வந்தீங்களா? இல்லை நேற்று காலையில் வந்தமாயா. ராய் முறுக்கு அங்கே வந்த தூக்கமில்ல 2 நாள் எனக்கு. அப்புறம் வந்த மத்தியானத்தில் படுத்து தூங்கிட்டேன். அப்புறம் மழை பிடிச்சதா. அப்புறம் அந்த கறி கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தால் எல்லாம் வறுத்தாங்க. அப்புறம் சால்ட் போட்டு ராத்திரி கொஞ்சம் நியாயம் பேசிட்டு படுத்துட்டோம். அப்புறம் 9 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். அப்புறம் எழுந்திரிச்சு அப்புறம் நேற்று ராத்திரி பொழுதோடைக்கு வந்துடலான்னு பார்த்தேன். அங்கே அடுப்புக்கட்டு படுத்து கிடக்கணும் வந்துடலான்னு பார்த்தேன். அப்புறம் இட்டு கட்டிடுது. சொன்னாங்க இது குறும்பூர் பையனுக்கு கட்டிட்டு போய்க்கிறாங்க சொன்னாங்க. நேற்று சங்கீதாவிலலாம் போயிட்டு வந்தாங்க. அதான் போனா எப்படி கீழ் நாட்டுக்காரன் வீட்டுக்கு வரம்புக்கு போனால் வெறுங்கை காலோட வரணும். அப்படின்னு பண்ணுவாங்க. நம்ம இங்கேருந்து கொண்டு போய் மலைக்கார வீட்டுக்கு வரம்புக்கு போனால் ராயும் ராணியும் கொண்டு போகலாம். அந்த காலத்தில் சும்மாவா சொன்னேன். சோறு கீழே கொண்டு போய் தின்ட்டு வந்தோம். மலைக்கார வீட்டு வரம்புக்கு போனோம் கீழே ராணியும் கொண்டு போகலாம். கீழ் நாட்டுக்காரன் வீட்டுக்கு வரம்பு போனால் வெறுங்கை காலோட தான் வரணும். எப்படி ஒன்று வந்து சேரணுமால. அப்புறம் என்ன சொல்கிறேன் நீ? இவங்களுக்கே அக்காங்க வீட்டுக்கெல்லாம் கொண்டு வேணும்னா கேட்டு வாங்க, வந்து வாங்கி போங்க. நீ 30 படி வேணுனாலும் வாங்கிக்கலாம். கொள்ளு இருக்குது, பழைய கொள்ளு இருக்குது. சரி கொள்ளு சுத்தம் பண்ணி வையண்ணா. கொள்ளவே எடுத்துட்டு போக அப்புறம் இன்னும் கொஞ்சம் மங்கிக்குதல்ல. இப்போ கொஞ்சம் சாத்து கொண்டு போகிறேன். அப்புறம் அடுத்த வாரம் வருமுலாம். அப்போ ஒரு கட்டை பையில் போட்டு கூட நான் வரையில் திருதான் வருவேன், கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இல்லை உங்களுக்கு இல்லையா மடி போயிட்டு இதுலேயே தான் வருவேன். காரில் அங்கே போய் மாற்றிக்கிறேன். போடாயா அதுலேயே போடு. அவரை இல்லையா? சரி சுத்தம் பண்ணல. வேண்டாம் அப்போ கொள்ளு மட்டும் கொடுங்க. கொள்ளு ரசம் இது காட்டுக்குள்ளு நல்லா இருக்குது ரசத்துக்கு. அன்னைக்கு கொடுத்தீங்களா? அது தைப்பொங்க வரைக்கும் கிடந்ததாயா? அது அதான் அருமையாக இருந்தது. யாருக்கும் கொள்ளு ரசம் வச்சு வந்து சாப்பிட்டு போனாங்க வரம்புறக்காரரு. அது இது எந்த ஊர் கொள்ளு நாங்கள்லாம் மலையில் கொள்ளப்பா. என்ன குப்பண்ணா எப்பேற்பட்ட வெறுப்பையும் தாங்கிடலாம் மாட்டேன் குப்பண்ணா. நான் நினச்சேன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கேளையா. எப்பேற்பட்ட வெறுப்பையும் தாங்கிடலாம் மாட்டேருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமான அன்பை தாயை தாங்கவே முடியறதில்ல. ஆமாம் அளவு கடந்த அன்பை தான்
அதோட கனத்தை தாங்கவே முடியறதில்ல. இந்த மக்களுக்கு நம்மளாம் என்னையா பண்ணிட்டோம். எப்படி இப்போ எத்தனை அன்பை காட்டுறாங்க பாருங்க. இதெல்லாம் எப்படி தாங்கிறதுன்னு தெரியல. அவன் வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறான். இந்தா கொண்டு போ. ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒன்று இருக்குதுல்ல, அதை கொடுக்குறான். வந்த உரம்பரைக்கு வாராப்பா என்ற காட்டில் இத்தனை ராய் விளைஞ்சது, நான் மட்டும் திங்கிறது தர்மம் இல்லை. இந்தா நீயும் கொண்டு போய் எங்கிட்ட கொஞ்சம் அவரை இருக்குது, கொஞ்சம் கொள்ளு இருக்குது, கொஞ்சம் ராய் இருக்குது. நான் தின்னது எனக்கு இவ்வளவு தேவையில்லை. அடுத்த வருஷம் நாக்காலம் மறுபடியும் ராய் விலையும் கொள்ளு விலையும் பருப்பு விலையும் இதா என்கிட்ட மீதம் இருக்குது. இதை கொண்டு போய் நீ கொண்டு போய் குழந்தை குஞ்சிகளோ மொண்டாட்டி பிள்ளைகளோட போய் காய்ச்சி கொடி அப்படின்னு கொண்டு போகணும். வீட்டுக்கு செமக்க மாட்டாத கொடுக்குறானே. இந்த அன்புக்கு என்ன தான் பரிகாரம்? கொண்டு போய் தின்ன வேண்டியதானவா? என்னையா நடந்தே செத்து போயிட மாட்டேங்குது. நாம சாக மாட்டோமா? எனக்கு பசி ஆகிடுது. என்ன காலையில் என்ன சாப்பிட்டோம்? கொஞ்சம் கோழிக்கறியும் கொஞ்சம் தயிர் சோறுன்னு சித்தி கரைச்சி கொடுத்தது சாப்பிட்டோம். இப்போ போனோம்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? பச்சை புளி ரசம் வைக்க சொல்லலாம் ஐயா. சூப்பராக இப்போ பண்ணுமையா சித்தி. பச்சை புளி ரசம், பச்சை புளி கரைச்சி கொஞ்சம் வெங்காயம் மிளகாய் வெட்டி போட்டு அப்படியே எடுத்து சோத்து உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு சோத்து ஊற்றி தின்னா அது அந்த கை அங்கே சித்தியோட கை பக்குவம் நான் அப்படி வைக்க. அதனால் போய் பச்சை புளி ரசம் வச்சு கொஞ்சம் சோறு வைக்க சொல்லி சாப்பிட்டு அப்புறம் அந்த போண்டா மாவு வாங்கிட்டு வந்த முடியலாம். அது வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாயும் வெட்டி வச்சுருக்கிறேன். இல்லை சுட்டு இருந்தால் முளைக்கான கொடுக்காத திங்க மாட்டாங்க ஐயா. சொல்ல முடியாதான்? அப்படியெல்லாம் இல்லை. குப்பனுக்கு ராஜனுக்கு எழுத்து வச்சுட்டு தான் ஆயா வந்து பாட்டனுக்கு மற்றவங்களுக்கு போடு. நம்ம 2 பேர்த்துக்கு எடுத்து வச்சுருக்கு. சரி அப்படி தான் திங்கிட்டு ஐயா. இப்போ என்ன ஐயா இப்போ அதானே வகுத்துக்கு தானே திங்கிறாங்க, தின்னுட்டு ஐயா. ஆமாம், நம்ம கொடுக்கலன்னு என்ன ஐயா? அவங்க சாப்பிட்டாங்கன்னு ஒரு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அது போதும் ஐயா நம்மளுக்கு. நீ தடத்தை பார்த்தனால பாம்புக்கே மிதிச்சிடாது சித்த கீழே பார்த்து போ. அது இந்த நேரத்துக்கெல்லாம் என்ன நேற்று வேறு மழை பெஞ்சிருக்குதா, தடத்தில் வந்து வெய்யக்காய் இந்த நாகனும் சாரையும் சாரையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. நாகவாம்பா இருந்ததுன்னா ஆஸ்பத்திரி முடி சேர்த்துறதுக்குள்ளே 2 பேரும் போய் சேர்ந்துருக்கோம். ஒன்றுமே வராதா? ஆமாம், கரடியும் இப்படி தான். இந்த நேரத்தில் தான் வந்து வெளியே மரத்தடி குழுக்குள்ள நிழலுக்கு உட்காந்துட்ருக்கு. தேனுக்கீன்னு காலையிலேயே அடிச்சு தின்னு போட்டு மரத்துவங்களை பாறைவங்களை தேனுக்கீன்னு அடிச்சு தின்னு போட்டு நல்லா பொண்டாட்டிக்கு பேன் பார்த்துட்டு கொண்டிருக்கு விரிய மரத்தடியை. அதனால் பார்த்து போகணும். கரடி வந்து இப்போ பொட்டைக்காட்டிக்கு பேன் பார்த்துட்டு முடியாத நேரத்தில் மணி 1 சொல்லும் குழுக்குள்ள தேன் அடித்து 2 பேரும் தின்னு போட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருந்துட்டு இப்போ வந்து ஏதோ விரி மரத்தடியே ஆய மரத்தடியே இல்லை வெள்ளை மரத்தடியே இல்லை வேங்க மரத்தடியே ஈட்டி மரத்தடி ஏதோ ஒரு மரத்தடியே குழுன்னு வெளாம்பழ மரத்தடியே நிழல் இருக்குது. அந்த நிழலில் பொட்டைக்கரடிக்கு ஆம்பளை கரடி வந்து பேன் பார்த்துட்ருக்கு. அந்த நேரத்தில் நான் போனோம்னு வைக்கி சீப்ப பூச்சியில் கரடியும் பார்க்கலாம். அந்த மாதிரி அது வேற பழமொழி சொல்லி அப்புறம் நம்ம மேலே கடுங்கோபத்துக்கு உண்டாயிரு. அதனால் கொஞ்சம் பார்த்து பதமாக போ. ஆமாம், அதுதானே ஐயா. அப்புறம் அது ஆயா அது 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 ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற போய் நாம் தொந்தரவு பண்ணலாம். புத்து மண்ணில் கரையாந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தின்னு ஓட்டு வந்து இப்போ பேன் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கு. புத்தில் வந்து புத்தாஞ்சோறு இருக்குது. ஆமாம், அதை தோண்டி திங்கி. ஆமாம், தின்னு ஓட்டு இப்போ வந்து மத்தியானம் 1 மணிக்கு வந்து சாவகாசமாக. எப்பவுமே கரடி வந்து தனியாக இருக்காது. பொண்டாட்டி புருஷன் 2 பேரும் ஒட்டுக்காக தான் இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா பார்க்குறது கஷ்டம். ஒன்று கல் மேலே உட்காந்துட்ருக்கு, இல்லைன்னா ஒரு பாறை அடிக்கு உட்காந்துருக்கு, இல்லைன்னா மரத்தடிக்கு உட்காந்துட்ருக்கு. ஒன்று போய் ஒரு 10 அடி தூரத்தில் அதுக்கு போய் தேடிட்டு வந்து புருஷனுக்கு கொடுக்கு. அதாவது ஆம்பளை கரடி உட்கார வச்சு பொம்பளை கரடி சோறு போடும். ஆமாம், நாம் அந்த ஒன்று தான் இருக்குதுன்ட்டு நாம் பாட்டுக்கு நெருப்பு கடை போனோம்னா அல்லையிலேருந்து வந்து பொம்பளை கரடி வந்து நம்மளை போட்டு எரிஞ்சிரு. அதனால் ஒரு கரடி இருந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த கரடி ஒரு கண் இருக்கணும், சுற்றி வரம் கண் இருக்கணும். ஒன்று இருந்ததுன்னா இன்னொன்று கண்டிப்பாக பக்கத்தில் ஏதோ ஒரு பக்கம் புதையிலேயே கதையிலேயே இருக்குது. புத்தகத்தை தோண்டி தின்ட்டுருக்கு. அதனால் ஜாக்கிரதையாக போகணும். ஈச்சம்பழத்தில் சீமாத்து பிள்ளை ஈச்சம்பழம் இருக்குல்ல,
அது அந்த காட்டுக்குள்ளேயே தான் கிடக்கு. ஆமாம், அந்த சீசன் முடிவு வரைக்கும் அந்த டிசம்பர் மாதமா ஜனவரி டிசம்பர்லலாம் ஈச்சங்காட்டில் இருக்குது. இப்போ வந்து வேளாம்பழம் சீசன் எல்லாம் அதான் பாங்காட்டுக்குள்ளே தான் வேளாம்பழம் இருக்குது. அப்புறம் இந்த சூரிக்காய் இருக்குல்ல, சூரிக்காய், சூரிப்பழம், இந்த உனிப்பழம், இந்த உன்னிப்பழம் இருக்குல்ல, வெப்பல்ல அலையிலெல்லாம் காசு கிடக்குது. உன்னிப்பழம், சூரிக்காய், இதை பொறிச்சு பொறிச்சு தின்ட்டு கொண்டிருக்கு. அப்புறம் தேன் அளிக்கிற காலம் இல்லைப்போ, போகிற இண்டம்பாதியில் தேன் ஏறி இருக்குது, கொம்பு தேன். அதை அரிசி தின்னுட்டு வாசமாக இருக்காரு. அங்கே இருக்காத ஒரு மரம் தெரியுதா, அந்த மரத்தினால நம்ம குழு 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 குழுன்னு இருக்குது, வெள்ளை மரம். அந்த மரத்தடி வந்து ரெண்டு ஆணும் பொண்ணும் ரெண்டுமே உட்காந்துட்ருக்கு. என்ன நான் பேசினாலும் நடதான் ஐயா. கொஞ்சம் நேரம் அந்த மரத்தடி சுத்த இலப்பாரிட்டு ஒரு பீடி அடிச்சுட்டு போகாம இங்கே நிழல் இல்லை, அந்த மரத்தடி பார்த்தா கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்குது நல்லா. இந்த நடைக்கு ஒரு பீடி அடிச்சுட்டு அப்புறம் இந்த இறக்கத்தை இறங்கி மேடாட்டுனா நாம் லேட் பண்ணோம்னா, ஆமாம் ஐயா நீ சொன்ன மாதிரி போண்டாவை தின்னு விடுவாங்க ஐயா. தின்ட்டு ஏதோ கோசியில் எடுத்து வச்சுருக்கோம் ஐயா, நம்மளோட போய் திங்க மாட்டாங்க. ஆமாம், கொஞ்சம் நேரம் அப்படியே கோரு பார்த்துக்கோரணும். கல்லடி தேள் இருக்குது, மலை ஏறும். அப்புறம் இந்த வேற சொல்லி பாம்பு குட்டிகள்லாம் இருக்குது, பார்த்துக்கோரணும். நீ உட்கார ஐயா. நீ மட்டும் வெயில் வந்துக்கிற இல்லையா? ஏன் நீ போய் உட்காந்தேன்னா பாம்பு கிம்பதுன்னா உன்னை கடிச்சுனா நான் தப்பிச்சுக்கணும்ல, அதுக்குத்தான். அப்படியா? எங்கே வர மல்லு மல்றியா? இப்படி எதுக்காலே கொஞ்சம் மல்றியா ஐயா? கொஞ்சம் தூரமாக தான் போய் மல்ல. நீ ஒரு ஆம்பளை கிளச்சணும் ஐயா, கொஞ்சம் தள்ளி தான் போய் மல்லு தொலைகிறது. இப்படித்தான் 4 பொம்பளை வரையோ டயர் கழிட்டு போடுவியா? அப்புறம் நீனு பண்ணுறப்ப நீ அடே அப்பா ஆண்டவனை எம்பெருமாளை மகாமணியப்பா. அடாடாடாடாடாடா யோ, இது என்னையா முசுரி எறும்புயா? அங்கே வாரு எறும்பு கூடுவார். இது ஒரு 10 எறும்பு கடிச்சுன்னா செத்து போயிரும் ஐயா. அங்கே வாரு எறும்பு கூடு. ஆமாம், மரத்தில் வருது. ஆனால் இது நிழல் பறையாச்சு மச்சான், அம்முன்னு இருக்குது. சந்தாக இருந்தாலும் நிழல் கீழே பார்த்தியா, ஒரே நிழல் இல்லை, சந்து இல்லை. அதை போகிற எறும்பு கூட்டுறையோ, ஒரே ஒரு கொம்பை கத்தி வருவா கத்தியில் பொட்டுன்னு தட்டி மரத்தாக எறும்பையா. இது என்னைக்கு அது டி எப்பா கடிக்க தெரியாதா? என்னைக்கு எதுக்கு போகிற மர மேகம் விரும்பையோ, அது மொசுரு ஊறுது பாரு, ஊறிட்டு போகுது பாரு. ஒரு 30 எறும்பு கடிச்சதுன்னா செத்து போயிரும் ஐயா. ஒரே மூஞ்சிலே கடிக்கணும். ஒரு 30 எறும்பு மூஞ்சியில் கடிச்சதுன்னா மூளையில் போகிற ரத்தம் பிளாக் ஆகி செத்துருவோம். நிறைய எறும்பு கடிச்சிட்டு நீ காட்டு மனுஷன் ஐயா, உனக்கெல்லாம் ஒன்றாகாதையா, தாங்க முடியாத கடிச்சிட்டு. அப்புறம் பீடி அடிக்கிறியா? 30 எறும்புன்ற பீடி அடிக்கிறியா? அது பீடி உங்கள்கிட்ட தீப்பிட்டிக்குதுல்ல, அது அந்த சரி போனோம்னா பச்சை புளி ரசம் காய்ச்சி சொல்லி மழை வர்றதுக்குள்ளே இந்த ஒரு பீடி எடுத்து கொடு. எனக்கு ஒன்று எடு. இப்போ நீ குடிக்கிற, அப்புறம் நான் இன்னும் தரத்தில் போகிறதா? நீ தான் பத்தணும் எனக்கு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன், நடந்து வந்ததுக்கு சோக்கையாக இருக்குது. கொஞ்சம் நேரம் உட்காருவோம். ஆமாம், என்னை வேலூரும் கூட்டி செல்லடி, பன்னிசையின் பாடல்கள் மாற்றி சொல்லடி, கண்ணீரும் ஜவுளோடு கண்ணீரும் என்னை தள்ளடி, கையசைத்து அங்கே வெண்ணிலவின் ஒளிக்கணலாய் ஜொலிக்குதடி, முன்னம் நிலை எண்ணாமல் தவிக்குதடி, உன் பிள்ளை வனப்பினிலே என் உள்ளம் பிறந்ததுமே, துள்ளி துள்ளி வரும் மலையில் என் நெஞ்சம் திறந்ததுமே, உன்னை காண வேண்டும் கூட வேண்டும், வாராயோ வாராயோ கண்ணம்மா, காதல் என் கவிதை சொல்லடி, உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா.
காதல் என்னும் கவிதை சொல்லடி. ஊரோரமா ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு, தோப்போரமா இந்த பக்கம் குருவிக்கூடு. ஆண்குருவிதான் இலைய தேடி போயிருந்தது, பெண் குருவிதான் கூட்டுக்குள்ள காத்திருந்தது. கூட்டை தேடி குருவி ரெண்டுமே ஒன்றா சேர்ந்தது, கூட்டுக்குள்ள குருவி ரெண்டுமே ஜிம் ஜிமுக்கு ஜம் ஜிம் ஜிம். எப்படியே ஜிம் ஜிம், கூட்டுக்குள்ள குருவி ரெண்டு ஜிம் ஜிமுக்கு ஜம் ஜிம் 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 ஜிமுக்கு ஜம். எப்படியே பிடிச்சா இளையராஜா காராளுது பாட்டு பார்த்தியா எப்படின்னு? ஜிம் ஜிமுக்கு ஜிம் ஜிம் ஜிம்மாமா. அவங்க தெரிஞ்சு பாடுறாங்க. அவனுக்கு தெரியுதுய்யா, உனக்கு தெரியலையே. எனக்கு அவனுக்கு தெரியுதையா, உனக்கு தெரியுங்கிறது இப்போ வன்முறை. அவங்க தெரிஞ்சு பாடுறாங்க. ஆமாம் பாட்டு. சரி, அப்படி நடை கட்டலாமா? போண்டா வித்துன்னு விடுங்க ஐயா, போண்டா வித்துன்னு விடுவாங்க ஐயா. ஆமாம், சரி போகலாம். ரைட் விடு. காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத. மம்பட்டியாம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, மம்பட்டியாம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. என் மேலே நீ ஆசை வச்சாலும் தப்பில்லை, இருந்தாலும் எனக்கு நின்றாட கொப்பில்லை. வழி தெரியாத ஆறு இது, இதை நம்பித்தானா ஓடுவது. பொல்லாப்பு வேணாம் புல்ல, நீ வந்தா நியாயம் இல்லை, நான் தூங்க பாயும் இல்லை, நீ வந்தா நியாயம் இல்லை. மனச தாள் போட்டு மயிலே நீ போ, வேணா விளையாட்டு. சின்ன பொண்ணு சேலை செம்பகப்பூ போல, கையே மாறாப்பு, மயிலே நீ போ, வேணா வீராப்பு. டாடாடாடாடாடா, அவன் தூங்குறதுக்கே வாய் இல்லையாம்மா. அவன் சொல்கிறான், நான் தூங்குறதுக்கே வாய் இல்லை, நீ வந்தால் அது நியாயமே இல்லை, பாவம், எங்கேயோ ஒரு நல்ல பையனை கட்டி பொழைச்சிட்டு போதாங்கிறான். என்ன மம்பட்டியாந்தான், நான் தூங்குறதுக்கு எங்கே வாய் இல்லை, நீ வந்தா என்ன பண்ணுறது? நான் தண்ணி குடிக்கிறியா? உடையா, நான் தூங்குறதுக்கே பாய் இல்லையே, அங்கே நீ வந்தால் அதில் என்ன நியாயம் இருக்குது? உன்னை நானும் கெட்டு சீரழிஞ்சு கிடக்கிறேன், நீயும் வந்து என்கிட்ட கெட்டு சீரழியாத, நல்ல பக்கமாக போய் பொழப்பு நடத்துங்கிறான். இந்த காலத்தில் அப்படி இருப்பானா? கிடைச்சா போதும் கப்பிட்டு போயிடுவா. என்ன தண்ணி குடிச்சதா? துறைய இருக்கிற பக்கமெல்லாம் தண்ணி குடிக்கிற ஆள் நானும் இல்லை ஐயா. ஆமாம், எங்கே குடிக்கணுமோ அங்கே தான் குடிக்கணும். துறை கண்ட பக்கமெல்லாம் தண்ணி குடிச்சோன்னு வையே, ஆமாம், பொழப்பு திறந்து போயிடும். எங்கே தண்ணி குடிக்கணுமோ அங்கே தான் குடிக்கணும். அதில் ஒரு முறை இருக்குது அல்லவா? அதுக்கு ஒரு நேர்மை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தரம் இருக்குது, ஒரு இனம் இருக்குது, ஒரு வரம்பு இருக்குது. இருக்குதுல்ல? ஆமாம். நடா பேண்ட் வரையா? யோ, ஆனால் ஒன்று அக்குளும் இருக்குதா ஐயா? பேண்ட்டு இப்போ எங்கே போய் போச்சு கழுவு? அங்கே போய் குடிக்கிற தண்ணீர் கழுவிடாத. எங்கே இதையா? அதுக்குள்ள எதுக்கு ஆம்பளம் ஒட்டாலே அவுக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி நேதானமாக அவுத்து பேண்ட் வரலாங்கிறது இல்லை. சரி, பார்த்து பதமா வா. மற்ற மத்தியான காற்று கருப்பெல்லாம் இருக்காருமா. உன்னை கண்ட பயந்துக்கு நான் அப்படியே பொடுக்குன்னு போகிறேன். நாங்கள் ராகி விதைப்போம், விதைச்சி அதை அறுவடை பண்ணி சுத்தம் பண்ணி
அம்பாரம் பூட்டி நாங்கள் தூரச்சந்தை போய் வியாபாரம் பண்ணிட்டு வரோம். அவருக்கு ஒரு முக்கியமான வேலை நின்றுட்டாரு. இந்த போண்டா சுட்டு கொடுக்கறதுக்குள்ள பாத்திரம் கழுவுறது ஒரு ஆள், அடுப்பு போட்டுறது ஒரு ஆள், சட்டி வைக்கிறது ஒரு ஆள், எண்ணெய் ஊற்றுறது ஒரு ஆள், மாவு வசைறது ஒரு ஆள், வெங்காயம் வெட்டுறது ஒரு ஆள், மிளகாய் வெட்டுறது ஒரு ஆள். யார் எத்தனை பேர்த்து வாடுன்னு வருது. மிளகாய் வெட்டுறது ஒரு ஆள், அது பிசிக்கி போடுறது ஒரு ஆள், அரிக்கிறது ஒரு ஆள். கலர் நல்லா தான் வந்துருக்க மாட்டேங்குதா? திருப்புங்க அப்படியே. பரவாயில்ல உங்களுக்கு கடை வச்சாலும் பொழைச்சிக்கலாம், தப்பு இல்லை. அண்ணா எடுங்க போய் எடுக்காத வெய்ய இத்தனை வேக்கான பேசுகள் இருக்குது எடுக்கிறேன். ஏமா ருசி பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் நாங்களே பாத்துக்குவோம். ருசி பார்க்க வேண்டாமா? கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் நல்ல வேலை உப்பு போட்டு வச்சா இருக்கு. உங்களுக்கு அருமையாக இருக்குதும்மா. அதுலேயே எல்லாரும் செய்யற எத்தனை பேர் செய்யறோம். தாத்தா கொடுத்து ஆறுட்டும் இல்லை அப்புறம் கொஞ்சம் அப்படி பிச்சு வைங்க. அது எத்த சோட்டு சூடாக தான் தின்றுவாரு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. சோடா போட்டம் காட்டிக்கு இந்த மறுமறுப்பு வருது. லைட்டாக போட்டம் காட்டிக்கு. கருவேப்பிலை சூப்பராக இருக்கும். குப்பனா நோ அண்ணா பத்துரும் தீ பத்தரு தீ பத்தரும். சாப்பிட சூடாது. சாப்பிடுவாங்க. பத்தாவது ஊதிடும். தீயை நம்ப போடக்கூடாது. ஊத வேண்டைக்கு இருங்க, ஊதாதீங்க. என்ன கோர்ஸுக்கு இல்லைனா வேகிட்டு விடுங்க. தீயை நல்லா வரும். இது போண்டா சாப்பிடு. பல்லு ஒன்றும் தாங்க முடியாது, வலி வரும், சாப்பிட முடியாது பல்லு. வா போகும்போது ஆஸ்பத்திரி போயிட்டு போயிடலாம். வா ஆஸ்பத்திரி என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுவாங்க என்னன்னு செக் பண்ணி பார்த்து மருந்து மாத்திரை கொடுக்கும். கீழக்கோர் இங்கே கொஞ்ச நேரத்தில் சாப்பிட முடியும். கோரிக்கல அது கீழக்கோரே கோர் அப்படியே சாப்பிடு. கரவாய் பல்லு மெல்லு நல்லாவில்ல. கரவாய் பல்லு மெல்லு நல்லா இருக்குதா? அடுத்து கலந்து அப்படின்னு சொல்லி வெறும் சாப்பிடு. இதை பார்த்துட்டுருக்குறேன். இல்லை இங்கே தீர்ந்து போச்சு. இல்லை என்ன இருக்குது மேலே என்ன தீர்ந்து போச்சு. அப்புறம் அவங்க தின்னுவாங்க. அதெல்லாம் திட்டு இருக்கிறோம்ல, திட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் நம்மளுக்கு தான். எங்கே போறீங்க? அது உட்கார் வா கோ. சரி அப்படியே அப்படித்தான் உட்கார்.
நான் எங்கே போகிறேன்? ம் சோக்காகி போச்சு ராய் சுமந்து. அது கொண்டு போன அப்படி என்னயா இல்லை அப்புறம் 2-3 வீட்டுக்கு கொடுக்கணும்ல. ஆ இது அக்கா வீட்டுக்கே ஒரு 5 படி. அப்புறம் இன்னொரு இது வந்து என்ன பண்ணுறாங்களோ தெரியல. இந்த 30 எத்தனை கிலோ வாங்கி ஆயிட்டு வாங்குது? எத்தனை படி? 30 படியா? 30 படிக்கு என்ன 5 படி மாவுது ஆகுது? என்ன ஆகுது? பாட்டில் கண்டுபிடிச்சி எடுத்தீங்களா? இல்லை சாமி, பாரு நீனே பாரு. அது எங்கே கிடக்குது? கம்முனு அது எங்கே கிடக்குது? நீ போய் எங்கே பாரு. அது என்னது? ஒரு தட்டம் கைக்கு வராமல் தாத்தா தடத்தை காணப்போ திருப்போடண்ணா திருப்பு. அது முதல்ல வந்து நல்ல சூடாயிருக்குமா? எடுக்க வேண்டாம், நல்ல வேகம். நல்ல வேகம். ஆமாம், களைப்பில் வந்து என்ன பண்ணுறதுன்னா அது இதாயிரும். கொடுங்க, வேவ் கொடுங்க. அப்படி பல்லு வலிக்கு ஏதோ ஒன்று இது போகும்போது வா, அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்துரு, மருந்து வாங்கி கொடுக்குறேன். கம்முன்னு போகும்போது நீ அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கணும். அது பல்லு கண்டிப்பாக அந்த பல்லு உழுகு, அதில் மாற்றம் இல்லை, வலிச்சு தான் உழுகு. ஆமாம், பல்லு உழாத மாதிரி இருக்கும். ஒன்றுமே உழாத மாதிரி ஒன்றும் பல்லு வலி ஆச்சுன்னா பல்லுங்க முன்னாடி பல்லா. ஏன்னா அந்த முன்னாடி பல்லு நீங்க என்னவோ கொஞ்சம் கடிச்சிருக்கீங்க பாங்காட்டுக்குள்ளாரு. இல்லை ஐயா கரியெல்லாம் இல்லை இல்லை படி பேசுறதுனால பல்லு பேசினா பல்லு போயிருமா? ஆமாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. பல்லு போயிடும். ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கும். இல்லாத பல்லு வலி நமக்கெல்லாம் வராது. ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். ஆமாம், காப்பி அப்படிதான் 10 சுட சுட குடிக்கக்கூடாது. காஃபிலாம் சூடாக குடிக்கணும், குடிக்கணும். எப்பவுமே வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சுட சுட சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, ஆறு வச்சு தான் சாப்பிடணும். இந்த ஆட்டுக்குட்டி ஒரு நாள் என்ன வச்சு செவலாட்டுக்குட்டி வாய் குத்திட்டு இருக்கேன். அதை சொல்லு முதல்ல. வாங்கி குத்திட்டு போய் கட்ட போகும்போது பிஸ்கட் அடிச்சிருக்கு, கொம்பு போட்டுருக்கு. அதுதான் உங்களுக்கு வலி. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆட்டுக்குட்டி விட்டு உள்ளவங்க நம்ம பார்த்தீங்கன்னா பதிவு இல்லை 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 அது யானை இடிச்சுக்காது. இவர் என்ன பண்ணாரு, எடுத்தாரு, மாற எடுத்தாரு, தாயூர் தான் பொத்துன்னு அடிக்கிறது, தாயூர் தான் பொத்துன்னு அடிக்கிறது. அப்படியே தான் ஆட்டுக்களை அடிக்கிறது. அந்த ஆடு என்ன பண்ணுறது, நல்லா அதிகமாக கோவம் வந்ததா இப்படியே நிற்கிது பட்டுருது. இப்போ வந்து சேமாரில் அடித்தா அதுக்கு அது கோவம் வருமா? ஆகத்தோடு போனால் எல்லாம் ஆடு மாடு போய் மேய்ஞ்சிட்டு ஆகத்தோடு போனால் எல்லா ஆடும் உயிர் புரிஞ்சு ஆகத்தோடு ஒரு கிளிமின்னு தெரியுமல்ல, இது விசுக்குன்னு என்ன ஆகத்தோடுல முதல்ல விசுக்குன்னு குத்திட்டுங்க வாயா. எங்க அம்மா வேற ஒன்றும் இல்லை, அதுக்கு உங்களுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிடுங்க. இந்த ஆடுகளேருந்து குத்தி குத்தி வாங்கி போடுது பலெல்லாம். இப்போ இந்த ஆடுக்கு பல போடுது, வேரில் அடிச்சிருச்சு நல்லா கொம்பு. அந்த கொம்பா பண்ணி ஆடு போய் நம்மளை காப்பாற்ற போகுதா? போட்ட ஸ்பீடாக வரும். அது இருக்க நோ பண்ணி அது சாவைக்கு பார்க்குது. அதனால தான் நோவு அந்த 5-6 நாள் நம்ப வர்றது. எப்போ அடிச்சுது? எவ்வளோ நாள் இருக்கும்? அது இப்போ குட்டி கூட ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும். ஓ, அப்போத்தான் இருக்குதா? அப்போ இது தானா தேர்னு வேணாம், தானா தேர்னு. அப்போ இந்த பல்லு உழுகாது, வீக்கம் இருக்கு உள்ளார. சொல்ல முடியாது. எங்க அம்மா வெள்ள அப்புறம் ஒரு ஆடு குத்தி கட்டு இல்லையா? யானை சேமாரில் அடிச்சா அது அப்படித்தான் வலிக்கும். ஆடு ஆபத்தோடு போது குத்துனது ஒரு காலாங்க கல் வெட்டி, காலாங்க கல் வெட்டி பஸ் கட்டி காயம் பார்த்துக்க. ஏன் சித்தி, ஏன் என்னை முதல்ல அவுத்து விடல அப்படின்ட்டு வந்து இடிக்குதுங்கிறாரு அவரு. ஏன் என்னை முதல்ல அவுத்து விடலின்னு வந்து இடிக்குதுங்கிறாரு. ஐயா போஸ் கொடுங்க எனக்கு பாருங்க, இப்படி பார்க்கணும். திருப்பி பாரு, ஆயாளுக்கு முன்னத்தம் பல்லு காணும். சாப்பிடலையா? நீங்க சாப்பிடுறது தான் போகணும். இங்கேதான் குறைச்சாலங்களை உட்காந்துறேன், அங்கே இங்கே தை நாடிட்டு இருக்கிறேன். தரத்தில் போட்டு வாங்க, சித்திக்கு தரத்தில் போட்டு. அப்புறம் இங்கே போய் வீடியோ பிடிச்சி போய் காட்டினாங்க, அங்கே வீடியோ பிடிச்சி போய் காட்டினாங்க. அசிங்கமாக வேற மட்டும் தின்னு தண்ணி குடிச்சோம்னா நல்லா இருக்குது. தமிழ் தின்னு தண்ணி குடிச்சா போதும், என்ன பண்ணுறேன்.
டீ 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 சித்தி போட்டு கூட எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து தட்டு ஆய போட்டு கொடு இது என்ன என்னம்மா பார்க்கலாம் ஆயா வாயில் முறுக்குதா வேணும் கூட தான் சாப்பிடுங்க. காரமா காரமெல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குதா கரெக்டாக இருக்குது காரமெல்லாம் ஜம்முனுக்கு எப்படி கலர் மாதிரி தானே ஜம்முன்னு ஆயிடுச்சு. பார்த்தா எப்படி இருக்குதுன்னு இந்த ஃப்ரை ஐயா தீய கைக்கே வருது போது 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 அதை விட்டுருங்கண்ணா அதை விட்டுருங்க கையை வச்சு விடுது. டீ தணல் கம்மியாக இருக்குது எனக்கு விட்டுருங்க போது வாங்கிட்டு வந்து தனியாக கொண்டு அப்புறம் நான் எது எதுங்கிறது அது அவுத்தெல்லாம் சொல்கிறேன். எனக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஐயா உனக்கு தான் கொடுப்பாங்க ஐயா. டீ சூடு இல்லை ஒன்று கொடுப்பாங்க. கொடுப்பாங்க நல்லாக்குதா நீ தின்னு வர. சூப்பராக இருக்குதுங்க. இன்னைக்கு தான் போண்டா மாதிரி இருக்குது. இதெல்லாம் போண்டாவா பக்கடாவா அது என்னன்னு தெரியலையா நல்லா ருசியாக இருக்குதுங்க. இங்கே இருக்கு நல்லா வரணும் தின்னையா இதா வேறு கரம்பூர் போகலாம் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டுலாம். கடாய் முட்டி போடுச்சா வாயில் ஆடு ஆடா அதுதான் நான் கூட இப்போ சேர்த்துக்கேன் பல்லு இப்போ வாய் மேலே முட்டுது பல்லு வெளியாகிடுது கடாய் முட்டி போடுது ஆடு கடாய். ஆடு சரி போய் ஊசி போட்டு வந்துடலாவா சரியாக்கி நாம் இல்லைன்னா எப்படி தூங்குவாப்பா. இந்த ஆடு குத்தினாதான் நோவுதா அது நோவுதா நோவுதா சாப்பிட நல்லா இருக்குது நோவுதா. தின்னு மாதிரி அக்கட்டு போய் வாங்கிக்கோ நல்லா இருக்குதுயா. இது அதிகமாக திங்கலது என்ன நம்ம ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு திங்கிறோம் அதனால் நமக்கு ஒன்றுமா தான் சோறு தானுங்க அதுக்கு மேலே என்ன இருக்குது வாழ்க்கையில் சோறு தான். என்ன கோடியாக சம்பாரி மாடி வீடு கட்டு மெத்தி வீடு கட்டு 1 கோடி ரூபா காடு வாங்க ஆடிக்காரை வாங்க அந்த காரை வாங்க இந்த காரை வாங்க 16 பொம்பளை கட்டுப்போம் சொத்து வாங்க காட்டை வாங்க ஊட்ட வாங்க ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இன்னைக்கு ஒரு ஆறு சோறு இருந்து அப்படி நிம்மதியாக தூங்குறியா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. நீ தின்னு சாப்பிடு. இந்தா அது பரவாயில்ல மோடி முடிச்சுட்டு நீ சேரட் வந்து போட்டு குக்கு கீழே உட்காருங்க சிதி உட்காரத்துக்கு தான் நாம் வைக்கிறோம். நல்லா போட்டுக்காரு கீழே உட்காருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5-6 கிலோ நல்ல இந்த ஜிலேபி மீனை பெருவெட்டு பீஸை எடுத்துகிட்டு வந்து சித்தி கையால் நல்ல குழம்பு வச்சு சாப்பிடுவோம். சித்திக்கு நெக்ஸ்ட் டைம் 2 நாளைக்கு கால் பார்த்துட்டு மாதிரி ஆள் பிடிச்சி வச்சுட்டு வீட்டில் அப்படி வண்டியிலேருந்து ஏன் சமயம் பிறகு ரேட் வீலருக்கு யார் பார்த்துக்கிறா? அந்த ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்கிற பையன் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துப்போம் அப்படிங்களா? இல்லை வீட்டில் அங்கே தான் இருக்கிறான். சரி சரி சின்ன பையனாக இருக்கிறான் அதான் அப்பப்போ ஓடி ஐஸ்கிரீம் பண்ணி கம்பெனி வீட்டிலே தான் சுற்றி விட்டுருக்காங்க. சரி சரி அவங்க தொட்டுப்பட்டி தானே சரி சரி அவங்க பார்த்துக்குவாங்க. கறி கார் ஜாக்கிது நான்வெஜ் என்ன கொடுக்குறீங்க? நான்வெஜ் என்ன கொடுக்குறீங்க? நான்வெஜ்ஜு மாட்டுக்கறி. ஓ அதே போட்டுறீங்களா? மாட்டுக்கறி மஞ்சப்பொடி போட்டு மஞ்சப்பொடி அரிசி உள்ள போட்டு வேக வச்சு அப்படி கொடுத்து அப்படி அப்புறம் சிக்கன் ஒரு சமையல் சிக்கன் எடுத்துட்டு பிராய்லர் கொடுக்காதீங்க. என்ன மஞ்சப்பொடி போட்டாலும் வேஸ்ட் அது அதுக்கு செட் ஆகாது. இது எங்கே நம்ம மோச மாட்டேங்குது. இங்கே தெரியுது எப்படி அடுத்து போய் சுட்டு எடுங்க. நாங்கள் பாரு கொஞ்சம் கூட கையும் காது சும்மாவே நிற்க மாட்டேங்குது. போய் பொறுக்கிறதுல கேது இந்த ஒரு கை இருக்குது. இது அப்போ அப்படியே போடு ஓரமாக போடு ரைட் ரைட் போடு. ஆனால் கொஞ்சம் நேரமாகுது. கையில் இருக்கிறது பூரா உளுத்தி போடுங்க. என்ன அது இன்னும் ஒரு வழக்கமாக மாட்டோம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் விட்டு அப்புறம் பாட்டிலில் வடித்து வச்சுக்கண்ணா. இல்லை ஆறணும். அதுதான் ஆறுனதுக்கு அப்புறம் தான் சொல்லுங்க நல்லா வேவு. இது கொஞ்ச நேரம் வெந்தாத்தான் பொடி நீ காப்பி குடி
இப்பதான் காத்து. காத்தடிச்சப்போ தானே உதவிது. இதெல்லாம் கரு அவரை ஆசாமி ரெண்டும் தான். ஆஹா கரவரை பெரியவரை இது தெரியும் இந்த கரு இதெல்லாம் கரைக்குது. இதில் இது இதில் இது வெள்ளை இது வெள்ளை கருப்பு. வெள்ளை எந்த மருந்து மாயம் கிடையாது அப்படியே அது வாட்டுக்கு வர வேண்டியதான். இன்னும் மருந்து அதுதான் மழை பெஞ்ச வருது, மழை இல்லைன்னா வருது. இது செவ்வ வர இது கரை வர இது வெள்ளை வர. வேக வச்சு பொரியல் பண்ணி இது தாளிச்சு இது இப்போ இது எப்படி என்ன குழம்பு இப்போ இதுக்கு உப்பு தண்ணி வைப்பியா? வேக வச்சு உப்பு தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் சுண்டை தண்ணி வடிச்சிட்டு தாளிச்சுக்கலாம். ஓ தாளிச்சு சாப்பிட்டுக்கிறது. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இது ரெண்டு தான் பண்ணுறீங்க. கடையவர முடியாது, கடைய முடியாது. பருப்பு அரிசி போட்டுக்கலாம். அது வேண்டாம் விடுங்க, தானே அங்கே காப்பியெல்லாம் இங்கே உளுத்துட்டு சாப்பிட்டோம். அது அப்படியே வந்துச்சு காத்து வச்சு மசாலா காத்து. இது சோறு கிண்டிக்கினா தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அது ருசி. நல்ல ஒரு 10 பருப்பு உப்பு தண்ணி இருந்தால் போதும். ஒரு ஒன்றை களியை விளைச்சோத்து களி இறங்கி 10 பருப்பு போட்டு 10 பத்தாலும் பத்தாது. பருப்பெல்லாம் அது இல்லை ஒரு ஆளுக்கு சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு பத்தாது. நல்ல ஒரு காப்படி இருந்தால் போதும். அதில் வந்து காப்படி காப்படி இருந்ததுன்னா உப்பு தண்ணி நல்லா வரமிளகாய் உப்பு போட்டு வரமிளகாய் உப்பு அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அந்த கருவேப்பிலை வெங்காயம் போடுறீங்களா? வெங்காயம் வெட்டி அந்த தாளிச்சா நல்லா இருக்கு. தாளிச்சு அப்படி தண்ணி மாதிரி வச்சு தொட்டு தொட்டு அப்படி சாப்பிட்டுக்கிறது. தண்ணி தனியா அழுக்கி தொட்டு தண்ணி நடக்குமா? கொஞ்சம் கெட்டியத்தை கொடுக்கும். உப்பு தண்ணி அப்படி தானே கொடுக்குறாங்க. அப்புறம் அது அவரை சுண்டை வச்சா உப்பு தண்ணி சுண்டை வச்சு பொடி போடணும். ஓஹோ அது அவரை தண்ணி வடிச்சிட்டு வெங்காயம் அவரை தாளிச்சுவாங்க. உப்பு தண்ணி சோத்து கைக்கு ஊற்றிக்குவாங்க. அது தொட்டு தொட்டு சாப்பிடணும். இல்லாட்டி வேணா அப்படியே சரி போச்சு. இந்த பக்கத்தில் சாப்பிட்டு கூட்டு மாதிரி கூட பண்ணி கூட பண்ணி சாப்பிட்றாங்க. ஆட்டி ரைட் ரைட் ரைட். சொரக்காய் கூட சேர்த்தி சொரக்காய் இருக்குதுல்ல இப்போ அம்மா விதையேற்றி வச்சுக்குதுல்ல சொரக்காய் கூட சேர்த்து அப்படி கூட்டு மாதிரி எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு கேரட்டு இது போட்டு பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும் குழம்பு. என்ன எரியுது எடுக்குது. அந்த திருப்பி போட்டுக்கல நிறைய போட்டுக்கணும்ல. திருப்பி போட்டணும் சரி. அப்புறம் வந்து நல்லா வெந்துட்டு பண்ணுறவாங்களும் பண்ணிட்டு நல்லா கத்திரிக்காய்கள் கிழங்கெல்லாம் போட்டு சாறு பண்ணி அவரை சாறு பண்ணி தான் எங்கே வந்த நேரத்துக்கு எங்கே அந்த ஆட்டாக்கல் எங்கேயே பண்ண ஆட்டாக்கல் அப்புறம் ஆட்டங்கள்ல அப்புறம் வித்துருக்கிற ஆட்டங்கள்ல இதுதான் ஆட்டாது. அப்புறம் அப்போ நான் ஆட்டி கொடுத்தேன் நான் ஃபஸ்ட்டு முதல்ல இந்த மீனுக்கெல்லாம் ஆட்டினது நான் தானே. மீனுக்கு கல் கொத்தோனுங்க இது காசு வாங்கிட்டு போயிட்டான் 100 ரூபாய்க்கு. அதான் அது அப்படியே அப்படியே 1-2 கொச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிட்டான். என்ன இப்பதான் கொத்துறான். சோறும் சாப்பிட்டு தண்ணி அங்கடா ஊத்துனேன். அப்படியே ஆட்டுக்கல் எங்க அங்க அங்கே வச்சுக்குதா? இது கழுவுனா ஆட்டலாம். வெங்காயம் தாளிச்சு கொத்திட்டு போயிட்டான். நல்லா கொத்துல காசு 100 ரூபாய் உட்காந்து கொஞ்ச நேரத்துக்குள்ள கொத்திட்டு ஜாமிட்டு போயிட்டான். என்னென்ன பண்றது? காசா கொடுக்க தூக்கி போயிட்டான். பாட்டுனுக்கு 2 ஏற்று வை. இப்போ சிட்டி கொஞ்சம் வை. இது கொஞ்சம் தட்டில் போடு. இது சாப்பிடுங்க ஏறுங்க. இல்லை டீ முடிவு வரைக்கும் கொஞ்சம் இருக்குங்களா? இது வெய்யுமா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 1 வெய்யும் சாப்பிட்டு இப்போ பாட்டுனுக்கு 2 எடுத்து தட்டில் போட்டு கொடு. கையில் கொடுக்கா தட்டில் கொடு. அங்கே வேண்டாம் விட்டுறாங்க. இப்போ பாட்டுனுக்கு 2 கொஞ்சம் தட்டில் அதை சாப்பிட்டு கூடாது. ரைட் வாந்தி பண்ணும். கொடுத்தா வாண்டன்னு மட்டும் சொல்லாது கம்மனி இருக்கும். வாந்தி பண்ணிடும். ஆமா விட சாப்பிட்டது பூராமே இல்லை. இல்லை அது பண்ணுது. நான் பண்ணும்போது பண்ணு. இப்போ அப்படியே கண்ட்ரோலாக இருந்துக்குது பாவம். அதுக்கு தான் நைட் நேரத்தில் கொஞ்சம் அளவு இதான் எல்லாம் 2-3 மணி தானே ஆகுது.
ஒன்று கொடு இன்னும் கொடுக்கக்கூடாது, இன்னும் சோறு கீரை எதுவும் கொடுத்துடாதீங்க, தண்ணி மட்டும் கொடுத்தா போதும். கொடு எதுவும் கொடு தண்ணி கொடு பார்ப்போம் அதெல்லாம் கொடுக்கணும் அது நீ தான் கரெக்டான ஆள். ஆமாம் கொடுக்கணும்ண்ணா. ஆமாம், என்ன திங்க வரைக்கும் தின்னு செத்தா கிடக்குது இப்போ என்ன இப்போ அதான் நல்லது. நாம இப்போ பல் நோவு வந்துருச்சு. பல்லோ வந்துடுது. ஆட்டுக்கிட்ட போய் சண்டை கட்டினீங்க. எப்படி எப்படி போயா சரி 2 எடுத்து காடி ஆட்டாட விளக்கிட்டு வேற வந்துருக்கிறேன். மாறு எடுத்து நான் அடித்தேன் அது விடுமா கம்மனா அது தெருக்க முருக அடிக்குது. தாய் விடுதுண்ணா அதாவது மனுஷனு பேசுனதை விட ஆடு மாட்டை பிடிச்சி கண்ட வழியே பேசுறது ஜாஸ்தி. எப்படி அங்க விளக்கு போச்சு. கடை வெடி மாட்டேங்க அப்படி வெடி மாட்டேங்க நீ இதே சாமி புழுகு. அதுல பொத்து 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 நாட்டா அதுக்கு மட்டும் போகிறத அதுக்குமே போகாத இந்த வேலை அதுக்கு என்ன சொன்னாலும் பேசாது. இத்தனை வேலை செஞ்சு என்ன பண்ணுறது? ஏன்னா விசுக்கு குத்திக்கிட்டேன். போச்சு நல்லா கழுவி சுத்தமா இருப்பா. தட்டுவா தஞ்சை வைக்குது கொஞ்சம் வீடு ஊர் நிற்கும். இல்லை ஆட்டையா பசுமன் அப்படியே பேசக்கூடாது அது பாவம். ஓ பௌத்துக்கு மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கணும். சரியா பல்லு வலி இருந்தாலும் மயிரம் செஞ்சு ஆஸ்பத்திரியை நம்ம பார்த்துக்கலாம். சரியா பரவாயில்ல, எங்கள் அக்காளுக்குமே நிறைய பாடுபட்டு போட்டாங்க. அடுத்து நாளைக்கு 2 வெட்டணும். பூத்து கொடுத்துட்டாங்க முடியாது. அது அறுக்கும்போது என்ன தெரியுதா இப்படியும் போகுது வளைஞ்சு ருசியாக இருக்குதுல்ல இன்னைக்கு? ருசியில் வளைஞ்சுன்னு நீ என்னைக்கே ருசி இல்லைன்னு சொல்லி ருசியாக இருக்குது. ஒரு நாள் திங்கிறதுல அப்புறம் தெரியாத எப்படி இருக்குதுன்னு. கொண்டையா கொஞ்சம் பாதி கொடு. நீ திங்கிறதுல பாதி அது எடுங்க. அது எல்லாம் தின்றது. இப்போ மடி வாங்கிட்டு வா. அதெல்லாம் தண்ணி போகணும். தண்ணிக்கு மாமா போய் வெடி சமத்துல இருப்போம், வெடிஞ்சு சமத்துல இருப்போம். பொழுதுக்கு மட்டில் மத்தியானம் கேட்குறேன் எப்படி அது போய் சாகுறேன். ஆமாம் வேறு கம்மி படியா போ, கொஞ்சம் போண்டா வாங்கிட்டு போ. நான் சாப்பிடுவேன். நான்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா திம்பேன். ஓ நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தா திம்புறீங்க, ஒன்றும் திங்க மாட்டேன். கூப்பிடா நீ சாப்பிடு, நல்லா வரணும் சாப்பிடு. கரசோருக்கு கொஞ்சம் கொடுத்து இந்த போண்டா கடிச்சு சாப்பிடணும், சூப்பராக இருக்கும் ஐயா. கரசோறு கொடுப்பாங்க வாங்கிட்டு. இந்த மீன் ஒரு நாளைக்கு வாங்கிக்கணும். வந்தேன் இந்த இது போட்டுக்கணும், மிளகு கல் ஆட்டி குழம்பு வைக்கணும். அது இந்த 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 மீன் ஆகாது பூரா கீழே குண்டேரி பழத்தில் வாங்கிட்டு வரவனு பூரா முல்லை. நல்லா குண்டேரி பழத்தில் பெருவெட்டி மீனாக வாங்கிட்டு ஜிலேபி வாங்கிட்டு வந்தா குழம்புக்கு கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கு. அன்றைக்கி ஒரு டைம் பண்ணுமே 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த வாரம் பண்ணிடல நான் பிள்ளை குட்டி வந்து அன்றைக்கி பண்ணுதானே ஐயா. பட்டை மீன். அது பட்டை மீனா ஜிலேபியா இதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒவ்வொன்று முள்ளு இல்லை, ஒவ்வொன்றும் ஏகப்பட்ட முள்ளு. இதெல்லாம் 6 மணி எடுத்துக்கலாம். இன்னும் அக்கா கூட வந்ததுக்கப்புறம் மீன் செய்யவே இல்லை. சும்மா இந்த கோழிக்கறி தான் வறுத்து எனக்கு பிரியாணி மீன் தான். கோழிக்கறி வறுத்தோம். அப்போ வாயில் போதுமாங்கண்ணா நோஞ்ச வைக்கிட்டா? நான் வேணா போய் சாப்பிட்டுக்கிறேன். போச்சு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணுவேன். அது கொஞ்ச நேரம் கம்மல் படைய ஏன் பல்லு வலிக்குது வலி போயிட்டு வருவாங்கன்னு சொல்லி மீன் நல்லா வச்சுட்டோம். இவங்க எங்கே போயிட்டாங்க. யோ மணி என்ன மட்டை மத்தியம் தண்ணி அப்பண்ணா என்ன நோ மாட்டுக்கு தண்ணி இல்லையா? சரி போ. ஓ ஆண்டவனே. ஓ இங்க பாரு, இதான் கடைசி நட. தண்ணி எடுத்தீங்கன்னா பூரா இந்த வானை பச்சு பிடி உடச்சி போடுவேன். அதில் மாடு தண்ணி இது பத்தாதா கொண்டு பழக்கம் பிடிச்சிட்டு போய் காட்டு. ஏன் சமந்துட்டு இருக்கிற பைத்தியக்காரன்? சீக்கிரமா பல்லு வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் சுமாரா அது எப்படி? அது நல்ல மாத்திரையா கடிசான மாத்திரையா? அது அதான் அது எப்படின்னு பாரு இங்க பாரு ஆரம்பிச்சிட்டாங்க போ. நம்மள விட மாட்டாங்க. அவ்வளவுதான் ஆரம்பிச்சிட்டாங்க போ. நம்மள விட மாட்டாங்க. அது இதில் ஊற்றிட்டு கொட்டை இந்த கொட்டை
பக்கத்தே போட்டுமா நல்லா சுத்தமா கழுவி ஒரு 10 நிமிஷம் உட்கார கொடுறீங்களா? ஒன்றும் விட மாட்டாங்க. அவங்க யாரு நான் யாரு அது இன்னைக்கு தான் ஒவ்வொரு நாளைக்கு 10 மணிக்கு மேலே சுத்தமா கழுவி எடுத்துமா. தண்ணி இல்லடா தண்ணி எடுத்து தீக்கணும். அப்புறம் தூக்கம் கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க ஐயா அண்ணனுக்கு. இங்கே வரவங்களுக்கு போதும் தண்ணி கிடைக்காது. அது எப்படி நாட்டு மலை எப்படி கிடைக்கும்? குழந்த ஒரு பெரிய குடத்தை எடுத்துட்டு போவேன். எதுக்கு இது 2 குண்டாச்சட்டி தூக்கிட்டு நடந்து திரியிற நீ? ம் சரி இப்போ சரி தண்ணி போய் கொண்டு வா. எனக்கு வவுறு பசி எடுத்துருது. கீழே வந்தேன்னா நம்ம அடி எனக்கு எச்ச பசி எடுக்கு. நீ போயிட்டு ஆகிட்டு சீக்கிரமா 2 பேரும் சோறு தின்னலாம். அப்பண்ணா ஆ யோ என்னமோ கொண்டு வந்தனே அதை மறந்துட்டு கருமா. என்ன மிச்சர் கொடுத்தாங்களா? ஐயா மிச்சர் ஒரு பாக்கெட்டு பெரிய பாக்கெட்டு இருந்தது எடுத்துட்டியா? பொரி பிஸ்கட்டு பன்னு காலையில் தின்னேன். இன்னொரு அது என்னமோ வேற கலக்கொட்டை வாங்கிட்டு வந்தேன் ஐயா. சரி அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுப்பாங்க, தின்னுக்கலாம். சரி நீ பத்திரமா போயிட்டு இப்போ பாம்புக்கே மிதிச்சிடாத. தண்ணி தண்ணி பார்க்கவே இல்லையா வந்து இது வரைக்கும்? இல்லை இப்போ 2 மாதம் ஆகி போச்சு. இல்லை தண்ணி எந்த மாதிரி இருக்குதுன்னு தெரியலையா? அதே தானா? வானத்தில் ஒரு வெண்ணிலவு உள்ளதடி, பேரழகு பெண்ணே அடி நீதான் நீதான், வெட்கம் என்னும் வார்த்தை பெண்களுக்கு வாழ்க்கை. அடடா உட்குளத்தில் தாமரைப்பூ ஆடக் கண்டேன், அதுதான் பேரழகில் மோட்சம் என்றே நான் இருந்தேன். அருவாய் மேகம் எல்லாம் உந்தன் காட்டில் மலை. ஆன பிய்யில்லையா பைத்தியாரா? ஆன ரத்தி ஆன பிய்யம். தண்ணி கலக்குதா? மோந்துட்டு போகலாமா? இதோ நிறுத்திக்கோணும். நான் சொல்லுது ஆட்டுக்குடி சொல்லுதுன்னு தண்ணி அடாடா ஐயோ தண்ணி சும்மா சந்தனமாக இருக்குதுய்யா. சூப்பர் போ தண்ணி. ஐயோ எதுக்கு தண்ணி தண்ணிக்குள்ளே இறங்கி நிற்கிற? ஏறிங்க மேலே அது என்ன பாசம்? தண்ணி சும்மா கண்ணாடியாக கிடக்குது போ. காசு தண்ணி ஏற்றி ஊத்துறியா? எதிர 5 நிமிஷம் மேலே காத்துரு தண்ணி தெளிட்டு. தண்ணி சும்மா அப்படியே சந்தனமாக இருக்குது. ஆனை ரத்தி ஊர்பட்ட ரத்தியாக இருக்குதுயோ. என்ன அது நிறைய வந்துருக்க மாட்டேங்குது. ஓ ஊத்துலேயே வந்து பேந்து போட்டு தண்ணி குடிச்சுன்னு போயிருக்குது. ராத்திரி வந்து இதில் வந்துருக்குதுய்யா. ஓ இது நேரம் கட்ட நேரத்துலலாம் வரக்கூடாது. போட்டு ஒரே இதப்பா தப்பி போட்டு வருவோம். தண்ணி தாபத்தில் வர்றது குளிக்காட்டணும்னா வரலாம். ஆனா இதெல்லாம் பயம்தான். பயம்தான் வரலாம் பயம். அடே டே 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 சூப்பர் போ. தண்ணி அருமையான தண்ணி. கொஞ்ச நேரம் நில்லு தெளிட்டு. பாறையா அதுக்குள்ளே தண்ணி ஊறிடுச்சு. இறச்சி மாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊறிடுது ஐயா. இயற்கை வாரையா பார்த்தா இறச்சி விட்டா அதுக்குள்ளே ஊறிடுது வாரையா. சார் இந்த இயற்கைக்கு முன்னால் நாமெல்லாம் ஒரு சருகு ஒரு தூசு கூட கிடையாது ஐயா. இறச்சிட்ட மாத்துக்குள்ளே ஊறிடுது பார்த்தையா. தண்ணி அப்படியே தோலார். இது எப்படி சொல்கிறது? நம்ம எத்தனையோ வீட்டு தண்ணி குடிச்சிருக்கோம், சிறுவாணி தண்ணி குடிச்சிருக்கிறோம், அப்புறம் இந்த பாட்டில் அடைச்ச தண்ணிகள் குடிச்சிருக்கிறோம். தண்ணிக்கு ஒரு ருசி இருக்குதுங்க. அது நான் இங்கே தான் கண்டேன். தண்ணி வந்து அது எந்த பாத்திரத்தில் ஊற்றாலும் அது அதோட தன்மையாக மாறிக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தண்ணி வந்து சப்பை உப்பு அப்படின்னு கேள்வி. சப்பையாக இருக்குதும்போம், உப்பாக இருக்குதும்போம். உப்பு தண்ணியாக இருக்குதுங்க, சப்பை தண்ணியாக இருக்குதுங்க. போர் போட்டால் நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. தண்ணி ருசியாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. தண்ணி குடித்தா ருசியாக இருக்குதுங்க. அந்த ருசி எப்படி, அது இனிப்பா அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது குடித்து உணரத்தான் முடியுது. தண்ணி வந்து ருசியாக இருக்குதுங்க. அந்த ருசி என்ன ருசின்னு எனக்கு சொல்ல தெரியல. அது உணர முடியுது.
அப்பேற்பட்ட இந்த இயற்கை வளம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த விலங்குகளுக்கும் இந்த மக்களுக்கும் இதை நம்பி இந்த காட்டை நம்பி இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கு இப்படி வாரி வழங்கியிருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்குதுங்க பாருங்க. எல்லாம் சுத்தமாக மணல் காங்கல்ல இறச்சி விட்டார். 10 நிமிஷம் கூட ஆகலை ஊறிடுது. இந்த தண்ணி மண்ணுக்குள்ளே தான் இருந்திருக்கு, இந்த பாறை இடுக்குள்ளே தான் இருந்திருக்கு. அப்போ அத்தனை வளத்தை இந்த மண், இந்த காடு, இந்த இயற்கை உள்ள சேர்த்து வச்சுருக்குது. நீ தீப்பெட்டி எடுத்தாந்தியா இதான் நீ மண்ணை குடிக்குவா. அந்த வானாப்பூச்சியில் கொஞ்சம் தண்ணி மோந்துட்டு வா குடிக்கிறதுக்கு. அது தண்ணி போய் மோந்துட்டு வா, தண்ணி தான் முடிக்குது. அப்படியே மோந்துட்டு வா குடிச்சுட்டு. தண்ணி தவிக்குதுய்யா, என்னையா பண்ணுறது? அவரு பசிக்க தண்ணியாவது குடிக்கணும் இல்லையா? நல்லா மோந்துட்டு வா இப்போ தான் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்து இத்தனை எவனை எப்படியே குடிக்கிறது? இத்தனை ஒரு அரை சொம்பு கூட போசியில் கொண்டு வா. இரு அப்படியே குடிச்சுக்கிறேன். இரு கொண்டா, இரு 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 தூக்கையா கேள்வி விட்டுறாரு. ஆமாம் இரு குடி, நீ 2 கையில் பிடிச்சி குடி. இதான் டீ போட்டு வரையா மறுபடியுமே வருவியா? சரி சோறாக்குறாங்களான்னு பார்த்துட்டு வா. சோறானா கூப்பிடனே விட்டு போட்டு தின்னு போல ராத்திரி ஆட்டம். வீடி பத்தினே போ. தண்ணி ஊற்றி போட்டு அப்படியே வந்துடா. சோறு ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு வரணும். கோதுமை ரவை கிளற நினச்சி சித்தி என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா. பந்திக்கு முந்து படைக்கு தழுங்குன்னு சும்மாவா சொன்னாங்க. ஆமாம் பசி ஆயிடுது குப்பனா. தாடி வேற காடாட்டம் வளர்ந்து போச்சு. அப்புறம் தான் கொடுப்பாங்க. பசி ஆளாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. இப்போ தான் அக்கா வெங்காயம் தொளிக்குது, எண்ணாரம் தொளிச்சு. அதுதான் சொல்கிறேன். ஏதோ ஒரு பெரிய மனுஷன், ஒரு சின்ன பையன், ஒரு நல்ல நாயின்னு சொன்னால் கேட்டால் தான் ஆகும். அதை கேட்க மாட்டேங்கிறீங்க. நம்மளுக்குன்னு ஒரு பொம்பளை இருந்தா எந்தரலாம் மேலே போய் புழுதண்ணி கரைச்சிட்டு வா கண்ணியமாங்களாம்ல. புழுதண்ணி கரைச்சிட்டு வா கண்ணியமா. காப்பி தண்ணி வை சுப்பாயாங்களாம்ல. அப்புறம் நீ சொன்னா கேட்குறையா? நான் போய் இது ரஷ்மியா மந்தனா அந்த ஒரு பிள்ளை இருக்கிறேன் ஆந்திராவில். அவளை கையில் கால் இருந்தாலும் போய் 40-45 வயசுக்கு மேலே போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடலான்னு இருக்கிறேன். அந்த பிள்ளை நல்லா சும்மா அப்படி சேவேன்னு நல்லா சும்மா சோட்ட கோலாட்டு சும்மா ஜம்முன்னுக்குறான். நீ பார்த்துக்கிற? நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன். ஒன்றும் நல்லா சேவப்பு, நல்லா சோள தட்டாட்டா. சும்மா என்னம்மா டான்ஸ் ஆடுறது தெரியுமா? கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த மொட்டைக்கட்டில் ஆட விட்டோம்னு வைய ஜாமுனுக்கு கையில் கால் இருந்தால் போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடுறேன். 2 வருஷம் கழிச்சு போய். ஆமாம், பையனுக்கு கல்யாணம் முடிச்சோன்னா அவளை தான் போய் என் மேலே எடுத்து ஊற்றிட்டு இருக்கிறேன். ஐயா இப்படி வென்னு வந்துட்டு இருக்கிறேன். போய் பையனுக்கு அடுத்த வருஷத்துக்கு கல்யாணம் முடிச்சுட்டு அப்புறம் நாம் இன்னொரு 6 மாதம் போட்டு நான் போய் அவளை போய் கையில் கால் விழுந்தாவது போய் கட்டிட்டு வந்துடலான்ட்டு இருக்கிறேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த ஆள் விட மாட்டேன். அப்போ நீ திரும்பி ஆந்திரா போகிறதில்லன்ருவேன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு. வா, அந்த ஆளை பார்த்துட்டீங்கன்னா நீ ஆந்திரா திரும்பி போகிறதில்ல, நீ அங்கேயே பொழப்பன்ற உழப்பு இதே போதும், நீ இங்கேயே இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட்டியாந்துடலாம். ஏதோ ஒன்று சொல்லி கூட்டியாந்துடலாம். அப்புறம் போக மாட்டான். ஒரே ஒரு ராத்திரி நம்மளோட இருந்துட்டானா போதும். அப்புறம் அப்பமூடு வந்தாங்கன்னா நான் இல்லை எங்கள் மாமூட்லேயே இருந்துக்கிறேன்ட்டுவான். ஒரே ராத்திரி இங்கே தங்க வச்சுட்டு பண்ண போதும். அப்புறம் நான் நமக்கு அப்பமூடு வந்தாங்கன்னா நான் இன்னும் வரலையப்பா, இன்னும் எங்கள் மாமனோடைய நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்ட்டுருவா. நான் 6 மாதம் ஒரு 1.5 வருஷம் கழிச்சு போகலான்ட்டு இருக்கிறேன். 1 வருஷத்தில் பாதி கல்யாணத்தை முடிச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு பக்கம் போனால் போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது. இப்போ என்ன நம்ம என்ன புலங்காத சாதியா? ஏன் எங்கே போனாலும் சரி அவங்களை கூட்டிகிட்டு வந்துடுறது தான். நம்ம என்ன புலங்காத சாதியா? நீ வெளியவே போயிட்டாலும் சரி போய் கூட்டிகிட்டு வந்துடுறதா. வாயா போகலாம், உன்ற இடம் இது இல்லை. அதுபோல் உனக்கு தெரியுது எதோ போயிருப்பாங்கன்னு.
போகிறது தான் என்ன பண்ணுறது அப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம கூட்டி வந்துக்க வேண்டியது. அதெல்லாம் போயிடுவாங்க. யோ ஏறி எம்மால ஊத்தாதையா இனிமேல் ஊற்றுல ஓட்ட ஊற்றுனுங்கிறேன். துண்டு வீசாத என்ன பண்ணுறது? யோ துண்டை வீசு. இது துண்டு இல்லையா, செல்லாண்டி தாயாயா, செல்லாண்டி தாய். இது வீசக்கூடாதையா. எங்கள் அம்மா சேலை, செல்லாண்டி அம்மன் சேலை ஐயா. சாப்பாடு இதுதான் நம்ம சாப்பாடு ரெடி ஆயிட்டானோ? ரெடி ஆயிடுதா? ஆமாம், துண்டை வீசிட்டிய. துண்டை வீசக்கூடாது ஐயா. போலாமா? ரெடி ஆயிட்டா. இது துண்டு இல்லை ஐயா, செல்லாண்டி அம்மன் சேலை. ஆமாம், செல்லாண்டி அம்மன் சேலை நம்மளுக்கு இப்போ அங்கே வஸ்திரம். ரவை வறுத்துட்டாங்களா? ரவைக்கு தயிர் இருந்தது. 1 லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்தானே. 2 பாக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்து வெங்காயத்தை வெட்டி போட சொல்லு. அப்புறம் நேற்று கறியே திங்கிலியே. ஐயோ 2.5 கிலோ 3 கிலோ 2 கிலோ எத்தனையோ வெட்டிட்டு வந்தாங்க ஐயா. 2 கிலோவா 2.5 கிலோவா ஒரே துண்டு எடுத்து வாயில் வைக்கலையே நான் கருமா. பழைய கறி இருக்குது கொஞ்சம், அதை சொல்ல வைக்க சொல்லி. சோறு கொஞ்சம் டேக்ஸால் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை போட சொல்லி தின்னுக்கிற. ரவை நீ தின்னு. ரவை நம்ம எப்போ வீட்டில் திங்கிறது தானே. நீ சாப்பிட்டுக்க ரவை கொஞ்சம் கறி வச்சு கொடுக்குது. ஆயிடுதா? அப்போ போகலாம் நடம். அப்போ தான் சொன்ன ரவை வறுத்துட்டாங்கண்ணா சொன்னாங்க. ம் சோறு ஆயிட்டேன் பார்த்துவான்னு சொன்னாங்க. இல்லையே, இந்த மேலே ஏற முடியலையே நம்மளால். எப்படி நம்ம ரஷ்மிகா மத்தனாவுக்கு நாம் தீனி போடுறது? பார்க்கலையா? இந்த மேட்டவே ஏற முடியலையே, நம்ம அந்த மேட்டை எப்படி ஏறுறது? நட உனக்குன்னா வலு இருக்குது ஐயா. என்ன வலுவெல்லாம் உனக்கெல்லாம் இருக்குது இன்னும். ஆமாம், அதானே. யோ உண்மையிலேயே இலைக்குது ஐயா. கருமா முட்டியே வலிக்குது ஐயா. ஒரே நேரம் தண்ணி ஆற்று தூரம். ஏன் இப்படி தண்ணி சமந்து சாவர கருமா? வரவங்களுக்கு தண்ணி வேண்டாமா? ஓ நீ வந்து தண்ணி கொடுக்குறது? ஆண்டவன் முகமே முழிக்க மாட்டேங்கிறான் ஐயா. என்னையா பண்ணுறது? அதுதான் நீ வந்து தண்ணி கொடுக்குறது. கல் மாலெல்லாம் இறக்கி மேலே காட்டில் கிடக்குது. இது எப்போ கொண்டு வந்து இது இங்கே சேர்த்து நான் இந்த ஓட்டை கட்டி அதை அழகு பார்த்து இந்த கிழவனை சாகிறதுக்குள்ளே ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொரு லோடு கட்டினது நிமிஷம் நடந்துருக்குமே. அது நல்லா இருக்கும். உங்கள் வண்டி கட்டியே நடக்காது. நீ தான் ஜம அங்கே இருக்கிற காலில் போகிறா தலை சமையாவே 4 ஆளை வச்சு கொண்டு வந்துடலாம் ஐயா மேலே கிடக்கிறத. நான் அப்படி பண்ணேன். இலக்கிது ஐயாஜோ. சரி, ஒரு 10 நிமிஷத்துக்கு சோறு தோண்டுனாங்கன்னா ஆள் கொஞ்சம் தண்ணிக்கு போகாதையா. அவனை சோத்தை தின்னு ஓட்டு போ சொன்னால் கேளு சித்த. நாங்கள் திங்கிறது தெரியாது ஐயா. நீ முதல்ல தின்னையா கருமா. நீ வந்து முதல்ல சோறு திங்கிற. நம்ம 2 பேர் சோறு திங்கிறோம். அப்புறம் நீ தண்ணிக்கு போய் கிளிப்பியாமா? நீ போயிட்டு வந்தாங்க. நானே வந்துட்டு சோறு எங்கே புடக்காலியில் போய் ஐயா புழங்காத புடக்காலியில் எதுக்கியா போய் தண்ணி ஊற்றுறேன் ஐயா? சாமி நேற்று சோறு இல்லையா எனக்கு? ஏம்மா என்ன பண்ணுறீங்க? இப்போ தான் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்க, அதுக்குள்ள அது என்ன அத்தனை தண்ணி 1/2 கிலோ மாவுக்கு அத்தனை தண்ணி ஊற்றி வச்சுக்கிறீங்க? எனக்கு அந்த பழைய சோறுமே அந்த கறிக்கஞ்சி ஊற்றா நான் தின்னுக்கிறேன். இந்த ரவையெல்லாம் நமக்கு வேண்டாம். அதுக்கு ஒரு பேச நிறைய கிடக்குது. குழம்பு இருக்குதாம்மா? சிக்கனு? சரி ரைட்டு. சோறை இருந்தால் சோறு இறங்கு. இந்த ரவை வச்சு அந்த குழம்பு சேர்த்து எடுத்து சூடு பண்ணலாம். இட்லி மூடி பெருசு மூடி வைக்கலாம். இந்த வாரத்து சாணி பத்துக்குள்ள சமணம் போட்டு கொண்டுக்கிறது. அதுக்கு திருச்சி முக்கால் எட்டு மாதிரி இப்போ உட்காந்துக்கன்னா கம்மி கம்மி வந்துடுது. முக்கால் எல்லாம் ஆகாதுங்கய்யா. இப்படி உட்காந்து கீழே உட்காந்துக்கிட்டா சௌரியமாக இருக்கும். வேற கண்டிப்பாக சோறாக்கி பழகிக்கிறாங்க வேறு. ஏன் நாங்களும் செய்யும் போது ரொம்ப போச்சு.
செய்ய மாட்டேன் கண்ணை வத்த செய்யும் தண்ணி குடிச்சிக்கிச்சு. இதுல முடிச்சுக்கலாமா மூடு. சரி இதான் இது நீங்க தண்ணி எடுத்து விட்டுலாம் வேகணும்ல தண்ணி கொஞ்சம் எச்சத்தான் போச்சு இருக்கட்டும் சரி சரியா இருக்குமா தண்ணி உண்டு மட்டும் சென்னி ஆயா சரியா போயிடும் பச்சை மாவு நேற்று வாங்கணுமாயா இருக்கிற சொன்னேன் வாங்கணும் சுட்டு வெளியே எடுத்துட்டு அதை போகும்போது சுட்டு கொடுத்துட்டு போயிடும்மா போசியில் போட்டு வச்சுக்கிட்டு என்ன அதைத்தான் சொல்றேன் போண்டா சுட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா சாப்பிட்டுக்குவாங்க இல்லைன்னு இவங்க இது உப்பும் கேப்பையும் போட்டு கந்தர குழம்பு பண்ணிட்டு கிளப்பாங்க வெங்காயம் எறிகிறேன் போய் கையோட கமான் 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 பாட்டுக்கு அவர் பசி ஆயிடுது பசி ஆயிடுதா ஏன் கொடுத்தானோ ஏன் கொடுக்க மாட்டாங்களா உனக்கு கொடுக்காது முதல்ல வந்து காலங்காத்தால் இருந்து கொஞ்சம் சாமிக்கு படையல் வச்சதுக்கு அப்புறம் தான் பூசாரிக்கு திங்கும் என்ன உனக்கு இல்லாத சோறு அந்த சோறு எதுக்கு உனக்கு இல்லாத சோறு அந்த சோறு எதுக்கு முதல்ல பொங்கலை வச்சு சாமிக்கு படைச்சிட்டு தான் மீதி சாப்பிட்றோம் நாம ஏன் போத்திட்டேன் வெயிலுக்கு முதுகு எரியுது போத்திட்டு கொடுக்குறேன் இடுப்பு எழுமா இடுப்பு எங்களுக்கே 40 வயசு ஆகுது எங்களுக்கு இடுப்பு எழ மாட்டேங்குது உனக்கு எப்படி எழு 10 வருஷம் எழுமா அப்போ மறுபல்லே முளைச்சி போச்சு அந்த மறுபல்லும் உழுது கத்திக்கானா இப்ப அடுத்ததான் அக்கா ஆயா தக்காளி கட் பண்ணிட்டு வச்ச ஆமா குதிரவாளா கம்முன்னு போயிட்ட நீ அந்த இது சாமி என்ன இது தீஞ்சு போச்சா ஏமா இல்ல இல்ல தீனே ஆமா இது ஒரு மேல் சாப்பாடு இல்ல மேல் சாப்பாடு இருக்குது வரப்பருக்கு இருந்து அக்கட்ட எடுத்து போடுங்க என்னம்மா கரைக்கிறீங்களா என்ன கரெக்டா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா சரி சரி இல்ல சோறு சொட்டிக்கு எடுத்து வச்சுக்கோ இத கட் பண்ணி கூட ரெடி பண்ணி ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா அதுவே குப்புனுக்கு தயிர் சோறு கரைக்கிறாங்க பாட்டா கத்தி காணுமே ஆளுக்கு ஒரு டேக்ஸா குடிக்கலாம் தண்ணி நல்லா தெரிய மாட்டேங்குதாயா இங்கே குப்பம் போயிடுச்சு அதுக்குள்ள அடடா ஊர் குளத்தில் தாமரைப்பூ ஆடக்கண்டேன் மெதுவாய் சனிக்கா நான் போயிட்டு எங்கள் ஊரில் ஒரு கோய விசேஷம் இருக்குதப்பா புதன்கிழமையும் விசாலம் போயிட்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி வந்துடுவேன் கொஞ்சம் அரிசியெல்லாம் கிடக்குது அதை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் துணிமணியெல்லாம் இருக்குது போர்வை கிருவியெல்லாம் கிடக்குது எடுத்துட்டு சனிக்கிழமை வந்தேன்னா அப்புறம் இங்கே தான் சரி ஒரு நாளைக்கு வரோம் சரி போயிட்டு நீங்களும் நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கும் பால் இப்போ இருக்குது பால் கொஞ்சம் குடிங்க காய வச்சு உடம்பு பார்த்துக்குங்க போய் போகிறோம் சரி முத்தண்ணா போய் சரி போயிட்டு அதான் வர சீக்கிரம் அடுத்த தடவை வந்து இந்த 2 நாள் சேர்த்து போய் சனிக்கிழமை வந்துடுவேன் 2 நாள் தான் சனிக்கிழமை வந்துடுவேன் நீ எதுக்கே சனிக்கிழமை வந்துடுவேன் அவங்க போகட்டு அக்கா கோட்டத்துக்கு நிறைய வேலை இருக்கு நான் சனிக்கிழமை வந்துடுவேன் சரியா இன்னைக்கு புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் சரியா சனிக்கிழமை வந்தேன்னா பூரா இங்கே உங்களோட தான் இருப்பேன் சரியா 2 நாள் பொறுத்துக்கோ நான் வந்துடுறேன் சரி ஐயோ நீ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆமா நீ பரவாயில்ல சாப்பிட்டு அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாரு நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா புதன் வியாழன் ஓகேவா
வெள்ளிக்கிழமை ராத்திரி உன்னை பார்க்க வந்துடுவேன். சரியா? காத்து தண்ணி கொஞ்சம் குடி. குடி நல்லா தண்ணி குடி. தண்ணி நல்லா குடி. தண்ணி குடி. அதுக்கு தான் சொல்றேன், தீனி அதிகமாக சாப்பிட வேண்டாம், தண்ணி நல்லா குடின்றா. இதா நம்ம நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வரணும்னு எனக்கு ஆசீர்வாதம். சந்தோஷம் போயிட்டு வச்சாமி. சரி, நான் சனிக்கிழமை வந்துடுவேன். நல்ல தலையினு காலு உண்டாகும்போ. சரி, ரைட். பயப்படாத. சரி சரி, போயிட்டு வரேன். சரி சாமி. சனிக்கிழமை வந்துடுவேன். சரி. சரியா? ம். சனிக்கிழமை டான்னு வந்துடுவேன். என்னை பார்த்துடணும். ஆ சாக்கு மட்டும் பார்த்துட்டு சரி போயிடு. சரி சரி, பத்திரம். சரி, போயிட்டு வரணும். அக்காலை கொண்டு விட்டு போட்டேன். சனிக்கிழமை வந்துடுவேன். இங்கே தானே கிடக்கிறேன். நீ அது 5 நிமிஷம் ஒன்று நகர மாட்டேன். சரியா? பத்திரம். வந்துடுவேன். ஆமாம், பத்திரமா இரு. ஆண்டவனையும் பெருமாளை மகாமணியப்பா. அட போயிட்டு தாங்க ஐயா. சரி, போயிட்டு வரேன். போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன் ஐயா. சரி சரி, பத்திரமா இரு. ஒரு சாமியாட்டம் இருக்குது. நான் போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன். சரி, பத்திரமா இரு. சரி, கூட்டி போயிரு. பத்திரமாயா? சரி, நானே உன்னை நினச்சிட்டே இருப்பேன். அதுதான் விஷயம். சரி சரி, பத்திரமா இரு. நான் போயிட்டு வரேன். சரி. பண்ண எப்படி தாட்டி விடுறது? மருந்து பாத்திரம் வாங்கி தாட்டி விடணுமே. அதுக்கு இந்த ஆள் பயந்துக்குமே. இல்லைங்க, அப்படி வராது. நம்மளாட்டெல்லாம் தைரியம் இல்லை. பயந்துக்கு 6 மணிக்கு மேலெல்லாம் இறங்காதுக்கு. எப்படி என்ன பண்ணுறது? நம்ம போகிறக்கு 1/2 மணி நேரம் பேரை இட்டு கட்டிடு. அடே ஆண்டவரே, செமந்து போயிடுச்சுருங்க. இருட்டுக்கண்டா பயந்துக்கு. நம்ம தைரியம் மேலே இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? வெயிட்டு போ. அங்கே எதை கொண்டு இருக்குது விஷம். அது போகாது. அங்கே பார்த்துட்டே இருக்கு, மறைய வரைக்கும் பார்த்துட்டே இருக்கு. என்ன போகணும் இருக்குது? போயிட்டாங்களா? நடுமங்கல் தான் திட்டு. அந்த நடுமங்க மேலே தான் பாசம் அதிகம். குப்பனை தான் திட்டுந்தாயா. குப்பை திரும்பி வரணுமில்ல. அது இப்போ அது வரைக்கும் போகாது. குப்பை மேலே தான் பாசம் அதிகம். எல்லாம் சொல்லுவாங்க, குப்பனுக்கு சோறு போடாது, அது பண்ணாது, இது பண்ணாது. குப்பை மேலே தான் பாசம் அதிகம். அது அப்படி கொஞ்சம் பார்த்துட்டே தான் இருக்கு. என்ன எப்படி அடிக்கிறது கருமா? இல்லையா? அப்படி என்ன கேவி சாப்பாடு உங்களுக்கா? குப்பனா ஒரு 5 வைக்கி வேணா. சரி, அப்படி நடப்போம்.